இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரு நீ? அதோட நீ எப்படி உள்ள வந்த? முதல்ல அத சொல்லு. யார் நீ? ஒரு புர்கா போட்டா உனக்கு அடையாளமே தெரியாதா? நான் தான் உன்னோட பார்ட்னர் பல்விந்தர். நீயா? இந்த வேஷம் போடுற அளவுக்கு உன் நிலைமை மோசமா போயிடுச்சா? இதெல்லாம் கூட நீ பண்ணுவியா? சரி நல்லா சிரிமா. உன் வேலையா தான் நான் வெளில போனேன். அந்த இடத்துல ரிஷி வந்துட்டான். அவனை பார்த்த உடனே இந்த புர்கா போட்டு அலைய வேண்டியதாயிடுச்சு. வேணும்னா நீ வச்சுக்க, உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிஷி உன்னை ஃபாலோ பண்றானா? டென்ஷன் வேணா, அவனை டைவர்ட் பண்ணிட்டேன் நானு. ரிஷி கூட அந்த வாளும் இருக்குமே. இது என்ன இடம்? இங்க யாரையுமே காணோம். அவன் வந்திருந்தா கண்டிப்பா இந்த பக்கம் தானே வந்திருக்கணும். இல்ல நானே தப்பான இடத்துக்கு வந்துட்டேனா? சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ரிஷியை தான் பார்த்தேன். அவனோட வாளெல்லாம் பார்க்கணுமா என்ன? வாளுனா லக்ஷ்மி. எப்ப பாரு வாளு மாதிரி அவன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பால. அவளா? லக்ஷ்மி அவளை காணோம். என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தா. மச்சான் அப்படியே ரோட டைவர்ட் பண்ணி விட்டல்ல. மச்சான்னு சொல்லாத. சரி மச்சான்னு சொல்லல விடு. சரி டென்ஷன் ஆகாத. அவன் என் பின்னாடி வந்தான், இப்ப வரல. எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம இரு. இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரதா அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. என்ன பண்றது? காட் ப்ளீஸ் வழியை காட்டுங்க ப்ளீஸ். அங்க லக்ஷ்மியோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவன் ரிஷி பயங்கர இன்டெலிஜென்ட். அவனை வடிகட்டின முட்டாள்னு மட்டும் நீ நினைக்காத. கொஞ்ச தூரம் போன உடனேயே அவன் உன்னை மிஸ் பண்ணிட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிரும். புரியுதா? அவன் கையில மட்டும் நீ சிக்கன்னு வையேன். அவன் இந்த இடத்த பாத்துட்டானா நீயும் மாட்டிப்ப. ஜாக்கிரதை. அவன் என்ன பெரிய கடவுளா? அவனால இங்க எதுவும் வர முடியாது. ஷட் அப். மறுபடியும் சொல்றேன், நீ இந்த மாதிரி கேம் விளையாடுறத இப்பவே நிப்பாட்டிக்கோ. நீ இப்படி ஓவரா துள்ளி நீயே என்ன மாட்டி விட்டுறாத தயவு செஞ்சு. சரி நான் கெடுக்க மாட்டேன். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உன் பிளான் எதுவும் என்னால கெட்டு போகுது. உன் கப்பல் முழுகுதுன்னு சொல்றியா? அது முழுகல. நான் இழுத்துட்டு வந்து கரை சேர்த்திருக்கேன். அப்படியே உன்னையும் இறக்கி விட்டுருவேன். நீ டென்ஷன் ஆகாத. கப்பல் முழுகுச்சுன்னு வையி, என் கூட சேர்ந்து உன்னையும் முழுக வச்சிருவேன். அதனால அலர்ட்டா ஜாக்கிரதையா இரு. என்ன? நான் முழுகுவேனா? எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, புரியுதுல்ல? ஐ எம் வெரி கேர்ஃபுல் அண்ட் அலர்ட். சரி, நான் கொஞ்ச நேரத்துக்கு விளையாடிட்டு வரேன். சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய விளையாடி இருக்கேன். லக்ஷ்மியா? லக்ஷ்மி வந்திருக்கா? அப்ப ரிஷியும் கூட வந்திருக்கானா? லக்ஷ்மி தான் இருக்கா. நோ ரிஷி. ரிஷிய பல்வேந்தர் ஏமாத்திருக்கான். அதான் ரிஷி வேற எங்கேயோ போயிட்டான். இப்ப வெறும் லக்ஷ்மி மட்டும் தான் இங்க இருக்கா. தனியா இருக்கா. இவளை பல்வேந்தரால கூட்டிட்டு வர முடியல. ஆனா இவளே வந்துட்டா. ஆனா இவ எப்படி வந்தா? இந்த இடம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? எனிவே forget it. எப்படி வேணா வந்திருக்கலாம். எனக்காக தான் வந்திருக்கா. என் கணவன் நினைவாக்க வந்திருக்கா. You are dead now, லக்ஷ்மி. இதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். நேரா போலீஸ்க்கு போயிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன். என்னை எப்படி கிட்னாப் பண்ண, அதுக்கப்புறம் என்னை எப்படி அடிச்ச, அதோட என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது உனக்கு அடிபட்டு நீ இறந்து போயிட்ட. வா, நினைச்சு பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கே. இது மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஃபைனலா லக்ஷ்மி இறந்து போயிடுவா. உண்மையிலேயே உனக்கு தைரியம் தான் லக்ஷ்மி.
என்ன கொலை பண்ண போறியா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் நான் உன்கிட்ட சொல்றேன், நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். மலிஷ்கா எங்க இருக்கா அத மட்டும் சொல்லு. உன் கூட யாரெல்லாம் இருக்காங்க? என்ன எதுக்காக கிட்னாப் பண்ணாங்க? நீங்களே யாரு? நான் எப்படி பேசுவேன்? நான் பேசினா என்னோட குரலை கண்டுபிடிச்சிருவிய லக்ஷ்மி. நீ முதல்ல நீ யாருன்னு சொல்லு. விடு. இனி நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீ யாருங்கிறத சொல்லல, அப்புறம் இது நேரா உன்னோட வயித்துக்குள்ளேயே போயிடும். ஓ காட், இப்ப நான் என்ன பண்ண? ஒரு விளைவை நீங்க பார்த்துட்டா என் ஆட்டமே முடிஞ்சு போயிடும். இப்ப நான் என்ன செய்ய? அப்ப நீ சொல்ல மாட்டல? ஓ நோ, இவன் என்ன பார்த்துட்டா. சொல்றா, லக்ஷ்மி எங்க இருக்கா? மலிஷ்காவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. அந்த புர்கா போட்ட பொம்பளை யாரு? அவளை ஃபாலோ பண்ணி தானே இவ்வளவு தூரம் வந்திருக்க சொல்லு. நான் உன் கூட்டாளிங்களால பார்த்துட்டேன், யார் அவங்கன்னு சொல்லு. பல்விந்தர் சொல்லு. சொல்றா, சொல்லு பல்விந்தர். ஓ காட், ஓச்சு, இந்த தடவை பயங்கரமா வந்து மாட்டியிருக்கேன். ரிஷி மட்டும் என்ன பார்த்துட்டா எல்லாம் முடிஞ்சது. நோ 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 நோ, இந்த பல்வேந்தர் எங்க போய் செத்தான்? அப்ப நீதானா? மலிஷ்காவை நீதான் கிட்னாப் பண்ணியா? லக்ஷ்மியையும் கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிருக்க. உன்னோட ஆளு அந்த பல்விந்தர் வெளியே விழுந்து கிடக்குறான். அடுத்த ஆளையும் பிடிச்சிருவேன். இப்ப மூணாவது நீ. எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கணும். கமான், இதை எடு. ரிஷி, உன்னதான் இந்த புர்கா வேடும் முகத்தை பார்க்கணும்னு சொல்றல.